பேசாம தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, மனோஜ் வந்து 2,00,000 நம்ம மீனா கையில குடுத்துருப்பாங்க. இப்போ 2,00,000 நம்ம கையில வச்சுட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும், முத்துவும் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு கார் வாங்குவோம். கார் விட்டு அந்த கார இன்னொரு கார் வாங்குவோம். அந்த கார வந்து வாடகைக்கு விட்டுருவோம். அப்ப நமக்கு காசு ஏறும் தானே. அப்ப அந்த காச வச்சு மாடியில வந்து ரூம் எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நல்ல கார் வந்து பார்த்து வச்சிருப்பாரு. இப்ப மீனாட்ட வந்து சொல்லுவாரு, "நல்ல கார் பார்த்து வச்சிருக்கேன். இந்த 2 கார்ல உனக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதே வாங்கிடலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா மீனா வந்து ஃபர்ஸ்ட் மீனா தான் வந்து கார் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்ல உள்ள நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. இந்த நிலைமையில நம்ம எதுக்கு கார் வாங்கணும்? நம்ம கார் வாங்குனோம்னா வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப நம்ம கார் வாங்கணும் அப்படின்னா, ஏதாச்சும் அத்தை என்னைய தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மாவே அத்தை ஏதாட்டும் என்னைய சொல்லிட்டே இருப்பாங்க. அத்தையும் மாமாவும் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார் வாங்குவோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இத கேட்ட முத்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எப்படி இருந்தாலும் அப்பா நான் அப்பாவும் அம்மாவும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்பா என்ன சொன்னாங்க, "உன் வேலைய பாரு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீனா வந்து அவ அண்ணாமலையும் ஆனா மீனா வந்து அண்ணாமலையும் விஜயாவும் வந்து பேசாம இருக்குது எனக்கு கஷ்டமா இருக்கு. அத்தையும் மாமா பேசாம இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ற காரணத்தால நம்ம முத்து என்ன சொல்வாரு அப்படின்னா, அம்மாவையும் அப்பாவும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ கவலையே படாத. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம கார் வாங்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மீனாவும் ஓகே நம்ம கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து முத்து வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அம்மாவும் அப்பாவும் பேசணும் அப்படின்னா நம்ம பாட்டி ஊர்ல இருந்து வரணும். அவங்களால மட்டும்தான் வந்து பேச வைக்க முடியும். பாட்டி என்ன சொல்றாங்களோ அததான் அப்பா வந்து பாட்டி என்ன சொன்னாலும் அப்பா வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையோட அம்மாவை வந்து கூப்பிட்டுட்டு வராரு நம்ம முத்து. வீட்டுக்கு வந்தோடனே விஜயா வந்து, "என்னத்த இப்ப வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அதிசயமா வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி கேட்க, "இல்ல போன வாரம் தானே வந்து ஏன் மறுபடியும் வந்திருக்கீங்களா? அதான் கேட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "வர வேண்டிய நிலைமை ஆகுதுல உன்னால" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அண்ணாமலையும் விஜயாவும் பாட்டி வந்து சேர்த்து வைக்கிறாங்களா? நம்ம அண்ணாமலைக்கு பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணோன்னே அண்ணாமலை கேட்டு நம்ம விஜயாட்ட பேசுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.